ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய பல நோய்கள்னு சொல்லலாம். அதாவது அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனோடு சேர்ந்து உடல் வலி, வாதம் தொடர்பான வலிகள் நிறைய இருக்குது அப்படின்னா இதில் எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ஒரு மருந்து சாப்பிட்டா நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த பாண்டு அப்படின்னு சொல்லுது அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை சொல்கிறோம். இந்த இரத்த சோகை இருக்குங்க, உடலில் எனக்கு அனீமியா இருக்குன்னா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த சிம்டம்ஸ் நிறையவே இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், உணவு நம்ம சாப்பிட்டாலும் உடலில் ஏற்றுக்காத மாதிரி எப்போவுமே மெலிஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும், கன்னங்கள்லாம் ஒட்டி போய் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸோட அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறது, நகங்கள் உடையிறது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அனிமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ இதே தான் நமக்கு வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. வாத நோய்கள் நம்ம சித்த மருத்துவத்தில் 80 வகையான வாத நோய்களை சொல்கிறோம். ஸோ அப்போ வாத நோய்கள் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் ஒரு மெடிசன் இருக்கான்னா இருக்குது. பொதுவாக வாதம் அப்படின்னு சொல்கிறது தச வாயுக்கள், 10 வகையான வாயுக்கள் நம்ம உடலில் எங்கெல்லாம் இருக்கோ இது அதிகமானாலோ இல்லை குறைவானாலோ நமக்கு வலிகளை உண்டாக்குது. பொதுவாக இது இடுப்புக்கு கீழே மூட்டுக்கள் பகுதியில் தான் அதிகமாக நமக்கு வாதம் தொடர்பான நோய்கள் வருது. அப்போ வாதம் சொல்லும்போது மூட்டுக்கள் அதிகமான வலி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் அதிகமான வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாதத்தினால் வரக்கூடிய வலி இதனோட சேர்ந்து தசை வலியும் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம தசைகளில் ஏற்படக்கூடிய வலியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனை. சைனசைட்டிஸ் இருந்தாவே நமக்கு என்னென்னா தலையில் நீர் கோத்த மாதிரி இருக்கும், மூக்கில் ரொம்ப அந்த நேசல் பாலிப், மூக்கில் சதை வளருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன், அடிக்கடி டஸ்ட்டு பட்டாலே ரொம்ப தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, காலையில் எந்திரிச்ச உடனே எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப தும்மல் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது எடுக்கலாம். முக்கியமாக அல்சர் அப்படின்னு நான் முதலே சொன்னேன், அதாவது குன்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த அல்சர் இருக்குன்னா எப்படி தான் நமக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ வயிறு நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்குது, வயிறு பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்குது, வயிறு முழுவதும் குடல் பகுதியில் அதிகமான ஒரு எரிச்சல், சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்கும் இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சித்த மருத்துவத்தில் அஸ்வகந்தா சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது நமக்கு ஜென்ரலாகவே மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்கா, உடலில் ஸ்டாமினா இல்லாமல் இருக்கா, ஸோ ஆண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த மெடிசனை எடுக்கலாம். இது மகா அஸ்வகந்தி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இந்த மகா அஸ்வகந்தி சூரணம் எதற்காகலாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, இப்போ இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த மகா அஸ்வகந்தி சூரணத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகா அஸ்வகந்தி சூரணம், இதில் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குரா. ஸோ இந்த அமுக்குரா கிழங்கு பொடியாக நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக ஒவ்வொரு மூலிகைக்குமே சுத்தி முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்து இல்லை மருந்தோட வீரியம் எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகணும்னா நம்ம சுத்தி செய்து அதை மருந்தாக பயன்படுத்துவோம். இதிலே மாதிரி தான் நமக்கு இந்த அஸ்வகந்தாவையும் பொடியாக்கி எடுத்துக்கணும். ஸோ பச்சை கிழங்காக இருந்ததுன்னா அதை பாலில் போட்டு வேக வைத்து எடுத்து உலர்த்தி அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி மருந்தோடு சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு அமுக்குரா பொடியாக நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் இதை பாலில் பிட்டவியல் செய்து பயன்படுத்தும்போது மருந்துகள் அதிக வீரியம் இருக்கக்கூடியதாக இருக்குது. பிட்டவியல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு அகண்ட பாத்திரத்தில் கீழே பசும்பால் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை நிறத்தில் துணியில் கட்டி அதுக்கு மேலே இந்த சூரணத்தை வைக்கணும். எப்படி நம்ம பிட்டு வேக வைக்கிற மாதிரியே தான் இந்த அமுக்குரா பொடியை பாலோட ஆவியில் நல்லா வேக வைக்கணும். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது எவ்வளோ நேரம்னா ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வெயிலில் போட்டு உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சுக்கு.
சுக்கை பொறுத்த வரைக்கும் டைஜஷன், நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள் இது எல்லாமே குறைக்கிறதுக்கு நமக்கு சுக்கு பயன்படுது. இந்த சுக்கு கூட என்ன பண்ணோம்னா, சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, சுக்கை எடுத்து சுண்ணாம்பு நல்லா தண்ணீரில் விட்டு கலந்து கவசம் செய்யணும். அதாவது மேலே நல்லா பூசிட்டு நெருப்பில் சுட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு, சுக்குவோட மேல் தோல் இது எல்லாமே நல்லா நீக்கிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதனோட கிராம்பு, சிறுநாகப்பூ, ஏலரிசி இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய டைஜஷனுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிறுநாகப்பூலாம் பார்த்தோம்னா நம்ம உடலில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் ரொம்ப மூட்டு வலியோ நரம்புகள் தொடர்பான வலி இருக்கோ அதை குறைக்கக்கூடியது. ஸோ இந்த மூலிகை இதனோட திப்பிலி, அதாவது இந்த சைனஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு திப்பிலி இருக்குது. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சரி செய்கிறதுக்கு ஏலக்காய் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இதனோட சீனா கற்கண்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது அமுக்ரா பொடி 500 கிராம் இருக்குன்னா, நான் சொன்ன இந்த மற்ற மூலிகைகள் சீனா கற்கண்டு எல்லாமே ஒன்றும் 200 கிராம் அளவுக்கு எடுத்துடணும். எல்லாத்தையுமே நல்லா லேசாக வறுத்து பொடி பண்ணி இந்த அமுக்ரா பொடியோட சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சோம்னா தான் இதுதான் மகா அஸ்வகந்தி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பசும் பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பாலில் கலந்து குடிக்கணும். இல்லைங்க எனக்கு நான் சுகர் பேஷண்ட்டுங்க, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த சீனா கற்கண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற மூலிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம், பால்லையே குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வாதம் தொடர்பான வலிகள் இருக்குது, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம பாலில் குடிக்கலாம். இல்லை எனக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்து தேன் விட்டு கலந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த சூரணத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாத நோய்கள், வலிகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாகி ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக வரும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.